வணக்கம். பொதுவாக சிலம்பத்தில் குரு வணக்கம் வைப்போம். அதே மாதிரி களரியில் குரு வணக்கம் இருக்கு. களரி அப்படின்னு சொன்னாலே களத்தை அறி என்பது பொருள். அதில் நம்மளுடைய விளையாடக்கூடிய திடலுக்கும் குருவுக்கும் மூத்த ஆசான்மார்களுக்கும் 4 திசை வணக்கம், நின்ற நிலை வணக்கம், ஒற்றை சுவடு வணக்கம், வட்டச்சுவடு வணக்கம், இப்படி பல முறைகள் இருக்கு. அந்த பல முறைகளில் ஒரு சில வணக்கங்களை இன்னைக்கு மாணவர்கள் உங்களுக்கு மிக நேர்த்தியாக செஞ்சு காட்டுறாங்க. இதை பார்த்து பிடிச்சிருந்தா பயிற்சி பெறுங்க. எப்பொழுதுமே ஒரு கலையை எதனால குரு வணக்கம் வைக்கிறோங்கிறத தெரிஞ்சு வைங்க. ஏன்னா ஒரு மாஸ்டர் கிட்ட ஒரு மாணவன் குரு வணக்கம் செய்து காட்டும் போது அந்த குரு வணக்கத்திலேயே ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா அந்த விளையாட்டை இன்னும் மேம்படுத்தி கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுன்னு சொல்றதுக்கான தான் பொருள். ஸோ ஒரு மாஸ்டர் பல பாடமுறைகள் ஒரு மாணவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பல பாடமுறைகளிலிருந்து ஒரு சில முறைகளை எடுத்து அதை என்ன பண்றான், குரு முன்னாடி அந்த குரு வணக்கம் செய்து காட்டும் போது அந்த குரு சொல்லுவாராம், இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி செய்யணும், இல்ல கொஞ்சம் பயிற்சி போதும், இல்ல இது நிறைவாக இருந்துச்சு, உன்னுடைய பாடம் தொடரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாடத்தோட கன்டினியூட்டி இருக்கிறதா நம்ம இன்று வரைக்குமே சிலம்பத்துல எடுக்கும்போது ஒரு வணக்கம் வைக்கிறோம், களரில வணக்கம் வைக்கிறோம். இந்த முறைகள்லாம் வணக்கம் வைக்கிறதுக்கான முறைகள். இதை தெரிஞ்சு எல்லாரும் வணக்கம் வைங்க. இந்த வீடியோ எப்படி வருதுன்னு பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பிரிவினை சமநிலை தயாரில்லை. குரு வணக்கம் துவங்கு. பிரிவினை சமநிலை தயாரில்லை. துவங்கு.